ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க மாலிவுட் டைம்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி டிராமாவா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ஹாரர் கதை படிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். அதுக்காக பல விஷயங்கள் பண்ணுவாரு. அவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல மாலிவுட்டோட ஹாரர் டைரக்டர், அதுவும் யங் ஏஜ்ல இருக்க ஹாரர் டைரக்டரா மாறணும், அது இந்தியா முழுக்க பேச வைக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாரு. அதுக்காக நம்ம ஹீரோ களத்திலையும் இறங்குறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, அவர் நினைச்ச மாதிரியே அவரால் ஆக முடிஞ்சுதா, அதுல வர பிரச்சனைகள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். படத்தில் நடிச்சிருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பா நம்ம ஹீரோவா இருக்கட்டும், அவர் கேரக்டர் எழுதப்பட்ட விதமா இருக்கட்டும் நல்லாவே இருந்தது. அவரை ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். ஒரு மலையாள இண்டஸ்ட்ரியில பேக்ரவுண்ட்ல, அதாவது பேக் சைட்ல என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி போர்ஷனை ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஓப்பனாவே காமிச்சிருக்காங்க. அது மலையாள இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் கிடையாது, எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே பொருந்தும்னு சொல்லலாம். படத்துல வர ஒவ்வொரு டயலாக்ஸுமே மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்கு. அது வச்சிருக்க டைமிங்கும் நல்லாவே இருந்தது. அங்கங்க வர காமெடி போர்ஷன்ஸும் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி நம்ம ஹீரோ சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுமே நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. டெக்னிக்கலி படம் சவுண்டா இருக்கு. அது சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம்னு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா டியூரேஷன் தான். படம் பயங்கர லெங்தா எடுத்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் தாண்டி போகுது. அதுலயும் குறிப்பா செகண்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர லேக் அடிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி இப்படின்னு மேட்ச் பண்ணி எடுத்திருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப கொடூரமா போயிடுச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவங்க படத்து மூலியமா சொல்ல வந்திருக்க மெசேஜ் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டே இருக்காங்க. அதனால அதுவே நமக்கு கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆன மாதிரி ஃபீலும் வரதா செய்யுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு படமா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஒரு சிலருக்கு தான் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சினிமா மேல ரொம்ப ஆசை வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், அந்த இண்டஸ்ட்ரியில ட்ரை பண்றவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். படத்தில் அடல் கண்டென்ட்லாம் இல்லை, ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.